அன்பர்களே, இன்று கார்த்திகை வைகானச தீபமேற்றும் நாள். அதனாலே நாம் திருக்குறையலூர் ஸ்ரீ உக்ர நரசிம்மர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். திருமங்கை ஆழ்வார் அவதாரம் செய்த இந்த திருத்தலம் சீர்காழியிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. குறைகளை அகற்றும் ஊர் என்பதால் திருக்குறையலூர் என பெற்றது. பஞ்ச நரசிம்மர் தலங்களில் இதுவும் ஒன்று. தக்ஷனால் அவமானப்படுத்தப்பட்ட உமையவள் யாக குண்டத்தில் விழுந்து உயிர் துறந்தாள். இதனால் கோபமடைந்த சிவபெருமான் வீரபத்ரரை அனுப்பி யாகத்தை அழித்தார். உமையின் பிரிவு தாங்காமல் சிவபெருமான் ருத்ர தாண்டவமாட நரசிம்ம பெருமாள் தோன்றி அவரை சமாதானப்படுத்தினார். ஸ்ரீதேவி பூதேவியோடு நரசிம்மர் இங்கு காட்சி தருகிறார். திருமங்கை ஆழ்வார் அவதரித்த தலம். இந்த கோவில் இவருக்கும் குலசேகர ஆழ்வாருக்கும் சன்னதிகள் உள்ளன. துவாபர யுகத்தில் உபரிஸ்ரவஸ் என்னும் மன்னனாக பிறந்த இவர் இங்கு நரசிம்மரை வழிபட்டு அடுத்த பிறவியில் நீலன் என்னும் மன்னனாக இங்கு அவதரித்தார். அவரே திருமங்கை ஆழ்வார். 86 திவ்ய தேசங்களை தரிசித்து பாசுரம் பாடியவர். இந்த தலத்தை தனியாக மங்களாசாசனம் செய்யவில்லை என்றாலும் வேறு தலத்தை பாடும்போது இந்த தலத்தை குறிப்பிட்டுள்ளார். தை அமாவாசையை ஒட்டி நடக்கும் திருநாங்கூர் 11 கருட சவியின் போது இந்த கோவிலுக்கு திருமங்கை ஆழ்வார் எழுந்தருளி சுவாமியை வழிபாடு செய்வார். இந்த கோவிலுக்கு ஆதிநரசிம்ம ஸ்தலம், ஆதி அகோபிலம் என்றும் பெயர்கள் உண்டு. அமிர்தவல்லி தாயார் தனி சன்னதி கொண்டுள்ளார். பிரதோஷ நாட்களில் நரசிம்மருக்கு விசேஷ பூஜை நடைபெறும். இந்நாளிலும் அஷ்டமி, சுவாதி நாட்களிலும் இவருக்கு நெய் தீபமேற்றி பானக நைவேத்தியம் செய்து வழிபட்டால் மனநோய் தீரும், கடன் தொல்லைகள் அகலும், குடும்பத்தில் அமைதி உண்டாகும். சக்கரத்தாழ்வார் சன்னதியில் அமாவாசை தோறும் சுதர்சன ஹோமம் நடைபெறுகிறது. இதில் கலந்து கொண்டு வழிபட்டால் நவகிரக தோஷம், பித்ருதோஷம், எதிரிகள் தொல்லை அகலும். கருடாழ்வார், ஆஞ்சநேயர், சக்கரத்தாழ்வார், திருமங்கை ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், வைணவ ஆச்சாரியர்கள் சன்னதிகள் இங்கு உள்ளன. மண்ணியாற்றின் கரையில் உள்ள இந்த ஊரை வைணவ ஆச்சாரியர்கள் மண்ணியில் நீர் தேங்கும் குறையலூர், சீர் கலியன் தோன்றிய ஊர் என சிறப்பித்து பாடுகிறார்கள். குலசேகர ஆழ்வார், ராமானுஜர், மணவாள மாமுனிகள் போன்றோர் இங்கு தரிசனம் செய்துள்ளனர். நரசிம்ம ஜெயந்தி, வைகுண்ட ஏகாதேசி, தை அமாவாசை, சுவாதி நாட்கள் போன்ற நாட்கள் இங்கு விழா நாட்களாகும். மனநோய் தீரவும், கடன் தொல்லை, எதிரிகள் தொல்லை அகலவும் இங்கு வழிபடுகிறார்கள். நாளும் நம்மை காக்கும் நரசிம்மரை திருக்குறையலூர் சென்று வழிபட்டு உய்வோமாக. ஓம் ஸ்ரீ நரசிம்மாய நமஹா. ஸ்ரீ கலியன் திருவடிகளே சரணம்.